இந்த வீடியோவில் MySQL எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு mysql.comனு கிளிக் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் டவுன்லோட்ஸில் போகணும். டவுன்லோட்ஸில் போனீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா MySQL கம்யூனிட்டி டவுன்லோட்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு MySQL இன்ஸ்டாலர் ஃபார் விண்டோஸ் கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் பேஜுக்கு போகும். ஜஸ்ட் டவுன்லோட் கொடுங்க. அதுக்கப்புறம் நோ தேங்க்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா டவுன்லோட் பண்ணுவான்னு கேட்கும். ஜஸ்ட்டு எந்த ஃபோல்டர் வேணுமோ அங்கே சூஸ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ண இடத்துல போய்ட்டு டபுள் கிளிக் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இதில் சூஸ் செட்டப் டைப் கொடுத்துட்டு கஸ்டம் அதை சூஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தப்பறம் MySQL சர்வர்னு இருக்கும். அதுக்குள்ளே போய்ட்டு MySQL சர்வர் 8.0 சூஸ் பண்ணி ரைட் சைடு மூவ் பண்ணிக்கணும். ஃபார் இன்ஸ்டாலேஷன் பர்பஸ்க்காக இதுக்குள்ளே இன்ஸ்டால் ஆகும். என்னென்ன நமக்கு தேவையோ அதெல்லாம். நெக்ஸ்ட்டு ஒர்க் பெஞ்ச் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஒர்க் பெஞ்ச் தான் நம்ம ஒர்க் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஒர்க் பெஞ்ச் இந்த பக்கம் மூவ் பண்ணிக்கோங்க. அதர் தென் எதுவும் நீட் இல்லை. உங்களுக்கு எதுவும் நீடாக இருந்தால் நீ அதை மூவ் பண்ணிக்கோங்க உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம். இதுலேயுமே அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இப்போ இது ரெண்டையும் நம்ம கொடுத்த ரெண்டுமே இன்ஸ்டால் பண்ணுவான்னு கேட்கும். எக்ஸிக்யூட் கொடுத்திங்கன்னா அது இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் ஆகும். இது ரெண்டு இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுங்க. அகைன் நெக்ஸ்ட்டு கொடுங்க. அகைன் நெக்ஸ்ட்டு. இப்போது இந்த இடத்துல பாஸ்வேர்ட் கொடுத்து நான் செக் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணனால பாஸ்வேர்டு கேட்குது. அப்படி இல்லைனா உங்களுக்கு நியூவாக பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ண சொல்லும். அகைன் நெக்ஸ்ட் கொடுக்கணும். எக்ஸிக்யூட் கொடுத்திங்கன்னா எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும் 1 by 1. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போது ஃபினிஷ் கொடுங்க. ஃபினிஷ் கொடுத்தப்பறம் நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டுக்கப்புறம் ஃபினிஷ் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ஒர்க் பெஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் பெஞ்ச் ஓப்பன் ஆகும். இதுதான் நம்மளோட ஒர்க் பெஞ்ச். இதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு முக்கியமான பார்ட் இருக்கும். ஒன்று அட்மினிஸ்ட்ரேஷன், ஒன்று ஸ்கீமாவில் தான் நம்ம டேபிள் க்ரியேஷன், டேபிளோட மேனிப்புலேஷன் எல்லாமே பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதை பேஸ் பண்ணி டேபிள் க்ரியேஷன் அண்ட் மேனிப்புலேஷன்லாம் எப்படி பண்ணலான்னு 1 by 1 பார்க்கலாம்.